முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றாக குணமடைந்திருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள் ஆலோசனைப்படி முதலமைச்சர் மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையை தொடர்ந்து அவர் பூரண குணமடைந்து நலமுடன் உள்ளார் என்றும், முதலமைச்சருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலை முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்றும், மருத்துவர்கள் ஆலோசனைப்படி முதலமைச்சர் மருத்துவமனையில் இன்னும் ஒரு சில நாட்கள் தங்கி ஓய்வு எடுப்பார் என்றும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலத்துடன் இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 23ஆம் தேதி காலையிலேயே சரியாயிட்டாங்க. அன்னைக்கே வழக்கமான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒவ்வொரு நாளும் அப்போலோ நிர்வாகம் பிரஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. அப்போலோ டாக்டர்ஸே பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? டாக்டர்ஸே பேட்டி கொடுத்து அம்மா நல்லா இருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்காங்க, எங்க கண்காணிப்புல இருக்காங்க, விரைவில் வீடு திரும்புவாங்கன்னு தெளிவா விளக்கம் சொல்லும் போது ஒரு கெட்ட எண்ணத்துடன் தீய நோக்கத்துடன் ஒரு சட்டம் ஒழுங்கை கெடுக்க வேண்டும், மக்கள் மத்தியிலும் எங்க கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு தவறான தகவலை பரப்ப வேண்டும் என்பதற்காக இதை போல தகவல்களை பரப்புவர்களுக்கு ஏற்கனவே போலீஸ் துறை எச்சரிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு சமூக வலைதளங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இங்க வந்த நாள் முதல் மக்கள் பணி தினமும் பாருங்க, மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி பிரச்சனையில இருந்து இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதுல இருந்து தேர்தலை சந்திப்பது வரைக்கும், வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணியை செய்யும் போது சில பேர் தப்பான எண்ணத்துடன் தீய நோக்கத்துடன் இந்த தவறான தகவல்களை பரப்பி ஒரு குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறாங்க. மிகவும் தவறு. இன்னைக்கு அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்றது உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவன் அருள் எப்பவுமே எங்க அம்மா கொண்டு. தயவு செஞ்சு தவறான தகவல்களை இனிமே பரப்பாதீங்க. அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களின் பேரன்பால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸ் தெரிவித்தார். இறைவனுடைய அருள்ல, மக்களுடைய அன்பால, மக்களுடைய ஆதரவுல, மக்களுடைய அத்தனை பேருடைய பிரேயர்ல அம்மா நலமா இருக்காங்க.